இது டைகர் ஹில்ஸ் அப்படிதானே? ஸோ டைகர் ஹில்ஸ்க்கு போகக்கூடிய பாதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். காட்டு எருமை கூட வருங்க. காட்டு எருமை வருமா? காட்டு எருமை இங்கே பார்த்தீங்களா காலு? ஐயோ. ஸோ இங்கே தான் புலி வந்து தண்ணி குடிக்க வருமா? அது விசாமல் இருங்க ப்ரோ. தண்ணி குடிக்க வராமல் இருந்தால் சரி. ஒரு லேக் என்ன இது இருக்குது, தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு பாண்ட் இருக்குது, குளம் இருக்குல்ல? ஆமாம் இருக்குது. ஸோ அந்த குளம் வரைக்கும் போகிறோம், போயிட்டு ரிட்டர்ன் ஆயிடுவோம். அந்த வேலைக்கு எதுவும் தண்ணி குடிக்க வராமல் இருக்கணும். வரக்கூடாது. வந்துட்டோம் ப்ரோ. இங்கே தானே கீழே போகணும். ஓகே, அங்கே வண்டி சேஃப் தானே? ஆமாம், இதை பார்த்தேன், இதான் சொல்ல போகிறேங்க. இவங்க எப்படி இறங்குவாங்க? அந்த ரோட்டில் வண்டி குறுக்கெல்லாம் நிற்குது, நம்ம வண்டி. ஐயோ, நாங்கள் போய்க்கோங்க. மேலே ஏற்றி இறக்கிடுவாங்களான்னு தெரியல வண்டியை. இப்படியா? போகணுமா? பயமாக இருக்கோ? உங்களுக்கு பயமாக இருக்கிறது மாதிரி எனக்கு. டைகர் இல்லை சார், காஷன். ஓ, பார்த்தீங்களா? பக்கம் தானா இங்கேருந்து? கொஞ்சம் தூரம் போகணும், நடக்கணுமா கொஞ்சம் தூரம்? ஆனால் இதில் வண்டி இறக்கிறதா கஷ்டம் தான் வருஷம். இதுலையா? சரிவிடும் இந்த ரோட்டில். இல்லை, இங்கே மேலே நிறுத்திட்டு போயிருக்கலாம். ஆமாம், ஆனால் மேலே நிறுத்ததுக்கும் வேறு செக் போஸ்ட் வேறு போட்டு விட்டாங்க. இந்த வந்துருச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறது திடீர்னு? இப்படிலாம் பேசிட்டு வச்சுக்கிங்களா, இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களா, நான் ஓடிடுவேன். வாய்ப்பே இல்லை, தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. சட்னி தானேங்க. ஹர்ஷா பயமுறுத்தாதீங்க சார். ரிட்டன் ஆகுனா ரிட்டன் ஆயிரும். பக்குங்க இது வேணான்றீங்களா? எனக்கு பயம் வந்துச்சு நீங்கள் எப்படி சொல்லதை பார்த்தா. எனக்கு பயமாக தான் இருக்கு சார். நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் நான் போயிட்டுருக்கேன், நீங்களே பயம்ன்ட்ருக்கீங்க. இவங்க அங்கே ஒரு டைம் தானே சாகும். எனக்கு அங்கே வண்டி குறுக்க நிற்கிறது அதிகம் யோசிச்சுட்ருக்கேன் ஒரு பக்கம். வேறு குறுக்க நிற்க தான் இவங்க எப்படி போவாங்களா? வேறு வழியில் ஹெல்மெட்டை வாய்க்கில் விட்டுற வேண்டியதான். இதை வந்துன்னு இந்த ஹெல்மெட் பெருசுக்கு இருக்கும் ப்ரோ வாயி. அதை தான் ஹெல்மெட் ஒரு ஐடியா வாய்க்கில் விட்டா சரியாக வந்துடும். திடீர்னு உங்களை விட்டுட்டு என்ன பிடிச்சிச்சுன்னா? ஹெல்மெட்டை வாய்க்கில் விட்டாச்சுன்னா உங்களையும் பிடிக்காது என்னையும் பிடிக்காது ஒரு நம்பிக்கை தான். பிடிச்சிடுச்சுன்னு முடிவாயிடுச்சுன்னா சட்னி தானே. இதுலலாம் அடிச்சா அதுக்கு வலிக்கும்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? அடிக்கிறதுக்கு இல்லை, வாய்க்குள்ள ஹெல்மெட் விட்டுறலாம். நீ இன்னும் போகணும் போலையே. அப்படியா? கீழே ஒரு இது மரம். எத்தனை தடவை இங்கே வந்திருக்கீங்க? 4-5 வாட்டி ப்ரோ. அது 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரோ. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 4-5 வாட்டி வந்திருக்காரு. நேரத்துக்கு அது குட்டி போடாமல் இருந்தா சரி. சரி வாங்க, இல்லாட்டி போயிடலாம். திக்கு என்னான்றீங்க? இன்னும் ரொம்ப தூரம் பண்ணுமோ? எவ்வளோதான் வந்துடுச்சு? அதான் இப்போ பார்த்துருவோம். வந்துடுச்சுன்னா பார்த்துருவோம். சைலண்டாக நடங்க, தப்பு தப்பு நடக்காதீங்க. அதோ பார்த்துட்டீங்களா? எங்கே? இதான் புளிங்க தண்ணி குடிக்க வரக்கூடிய இடமா? கேமரா விஷயம் ரொம்ப இதாக தான் இருக்குது. அப்படியே கீழே இறங்குறோம், இறங்கி பார்ப்போம். புலி ஹில்ஸ் அப்படி தானே இது? ஸோ புலிங்க தண்ணி குடிக்க வரக்கூடிய இடங்கள். யாரும் எதையும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் வந்துட்டுருக்கோம். இது மக்கள் நடமாடுறதுக்கான ஒரு இடம் தான். என்ன இப்போ வந்து குறைஞ்சிடுச்சு, யாரும் வரதில்லை. இப்போ வரதில்லை. இங்கே தண்ணி உள்ள மட்டமே இருக்குல்ல ப்ரோ, கம்மியாக இருந்துச்சு. ஓ, கம்மியாக இருக்கா? தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது. ஜாஸ்தியாக இருக்குதா? நான் அங்கே நின்று தான் ஃபோட்டோ எடுத்தேன். ஓ, பார்த்தீங்களா? சரி வாங்க போயிடலாம்.